சூப்பரான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா குலாப் ஜாமுன். இது வந்து எம்டிஆர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேக் வச்சு தான் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த எம்டிஆர் மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை மாதிரி பெஸ்ட்டான குலாப் ஜாமுன் வேறு எந்த பேக்லேயும் கிடைக்கவே இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் கிடைக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்படி நம்ம கிராக் வராமல் பண்ணணும், எப்படி சாஃப்டாக பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று விஷயம் என்னென்னா, எம்டிஆர் பேக்கெட்டில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கெட்டில் 2 டம்ளர் மாவு வரும். இதுக்கு நாங்கள் 600 கிராம்ஸ் சுகர் தான் எடுத்துருக்கோம். அந்த பேக்கெட்டில் 800 கிராம்ஸ் சுகருன்னு போட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் 600 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 500 கிராம்ஸ் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் மாவுக்கு 1/4 டம்ளர் பால் எடுத்துக்கணும். இங்கே 2 டம்ளர் மாவு இருக்கிறதுனால நம்ம 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து விரல் நுனிகள் வச்சு சாஃப்டாக பிசையணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 டம்ளர் பால் இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க. நல்லா சாஃப்டாக ஃபிங்கர் டிப்ஸை வச்சு நல்லா பொறுமையாக பிசையுங்க. அப்போ தான் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவை பிசைஞ்சிட்டு மூடி போட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க 600 கிராம்ஸ் சுகர், 3 ஏலக்காய், 600 ml வாட்டரும் போட்டு சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விடலாம். இப்போ நம்ம 2 to 3 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடணும். சுகரில் வந்து கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் போனோன்னா நம்ம கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே நுர மாதிரி வரும். அதை ஒரு கரண்டி வச்சு மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா சுகர் சிரப் இஸ் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் குலாப் ஜாமுன் பால்ஸ் ரெடி பண்ணலாம். மாவை மறுபடியும் ஒரு தடவை மெதுவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாம்ஸை க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை சின்ன சின்னதாக சீட அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிராக் இல்லாமல் பால்ஸை ரெடி பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் சாஃப்டாக வரணும்னா நம்ம இந்த பால்ஸை அழுத்தி பிசையக்கூடாது. ஜென்டிலாக இந்த பால்ஸை கிராக் இல்லாமல் ரோல் பண்ணணும். எல்லா பால்ஸையும் ஒரேடியாக ரெடி பண்ண வேணாம். ஏன்னா ஃபஸ்ட்டு செஞ்சு வச்ச பால்ஸ் எல்லாம் பொரிக்கும் போது கிராக் ஆகும். அதனால 10 to 15 பால்ஸ் ரெடி பண்ணி பேட்சாக ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணுற கேப்பில் இன்னும் கொஞ்சம் பால்ஸ் ரெடி பண்ணுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பீஸை அந்த பால்லேருந்து எடுத்து தின்னாக ரோல் பண்ணி எண்ணெயில் போடுங்க. அது உடனே மேலே வந்துடுச்சுன்னா குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டான சூடுன்னு அர்த்தம். இப்போ ஒரு 7-8 பால்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணும் போதும் நிறைய பால்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஃப்ளேம் இப்போது ஃபுல்லாக லோவில் வச்சுடுங்க. அப்போ தான் இந்த பால்ஸு உள்ளே நல்லா வேகும். இல்லைனா உள்ளே மாவு மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பால்ஸை போட்ட உடனே கரண்டியை வச்சு நல்லா சுற்றி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். கலர் அப்போ தான் நல்லா கோல்டன் கலராக வரும். பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா ஸ்டர் பண்ணிட்டே இருங்க.
இந்த பால்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த பால்ஸ் எடுத்து சுகர் சிரப்பில் போடலாம். நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். சுகர் சிரப் ரெடி பண்ணி நிறைய நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இப்போ அதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அப்போ தான் அந்த பால்ஸ்குள்ளே சுகர் சிரப் நல்லா இறங்கும். அப்போ தான் ஜாமுன்ஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு தடவையும் ஃப்ரை பண்ண குலாப் ஜாமுன்ஸ் பாலை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது சுகர் சிரப்பை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி குலாப் ஜாமுன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். பாருங்க, சூப்பரான சாஃப்டான குலாப் ஜாமுன்ஸ் ரெடி. பாருங்க, பால்ஸ் எத்ரூண்டு பண்ணியிருக்கோம். ஆனால் அதை ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பெருசாக சாஃப்டாக ஸ்பஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த பேக்கில் 35 குலாப் ஜாமுன்ஸ் வரும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் மம் 45 குலாப் ஜாமுன்ஸ் பண்ணாங்க. எவ்வளோ ஸ்பஞ்சியாக ஜூஸியாக சாஃப்டாக நல்லா குண்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் படிக்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் கமெண்ட்டும் போட்டுடுங்க.